சஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அப்புறம் நான் நடவடிக்கை எடுக்கும்போது தமிழன், தூய தமிழன், வானமுள்ள தமிழன் எத்தனை வழக்கு போட்டாலும் சந்திக்க தயார். கொள்ளை கூட்ட வகையாக்கள் அராஜகம் ஒழிக. இனியா செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுக கவுன்சிலரை பார்த்து நீங்கள் உடனே பேட்சை கடட்டலைன்னா உங்களை சஸ்பெண்ட் செஞ்சிடுவோன்னு நகரமன்ற தலைவர் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அப்படி எச்சரிக்கை விடுத்த அந்த நகரமன்ற தலைவர் யார், எதற்காக அவங்க அப்படி எச்சரிக்கை விடுக்கணும், வாங்க பார்க்கலாம். விருத்தாசலம் நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் தலைமையில் நடைபெறுது. இந்த நகரமன்ற கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக உள்ளிட்ட 33 வார்டு உறுப்பினர்களும் கலந்துட்டுருக்கிறாங்க. ஆனால் அந்த நகரமன்ற கூட்டத்தில் கலந்துக்கிட்ட அதிமுக உறுப்பினர்கள் மட்டும் சர்ச்சைக்குரிய யார் அந்த சாருங்கிற பேட்சை அணிந்துட்டு வந்து அந்த நகரமன்ற கூட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு எதிராக திமுக உறுப்பினர்களும் இவர்தான் அந்த சார் அப்படிங்கிற பதகைகளை கையில் ஏந்திட்டு வந்து அந்த நகரமன்ற கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. இதனால் திமுக, அதிமுக உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் ஆரம்பிக்குது. இதனால் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் அதிமுக கவுன்சிலரை பார்த்து யார் அந்த சாருங்கிற அந்த பேட்சை நீங்கள் உடனே அகற்ற வேண்டணும், அப்படி அகற்றலைன்னா உங்களை நான் உடனே சஸ்பெண்ட் செஞ்சிடுவேனும் மிரட்டல் துணியில் எச்சரிக்கை விடுக்கிறாங்க. ஆனால் அந்த எச்சரிக்கையும் மிரட்டலையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அதிமுக கவுன்சிலர்கள் அனைவரும் பேட்சை கழட்டாமலேயே நகரமன்ற கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. நீண்ட நேரம் காத்திருந்து பார்த்த நகரமன்ற தலைவர் தீர்மானம் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டதுன்னு கூறிவிட்டு அந்த கூட்டரங்கை விட்டு கலைந்து போகிறாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் திமுக, பாமக, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட கவுன்சிலர்களும் அங்கிருந்து கலைந்து போகிறாங்க. இதனால் சில தீர்மானங்கள் முறைகேடாக உள்ளதென்னும் இதை பற்றி விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் கூறி அதிமுக கவுன்சிலர்கள் நகரமன்ற அலுவலகத்தின் முன்பு தரையில் உட்கார்ந்து தர்ண போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதையறிந்த நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாசும் திமுக கவுன்சிலர்களும் அலுவலகத்தில் பணிகளை தடுக்கும் விதமாகவும் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையிலும் அதிமுக உறுப்பினர்கள் செயல்படுவதாக அளித்த புகாரின் பேரில் விருத்தாசலம் போலீசார் 2 பெண் அதிமுக கவுன்சிலர்கள் உட்பட 5 பேரை கைது செய்கிறாங்க. இதனால் திமுக, அதிமுக கவுன்சிலரின் மோதலால் கூட்டம் பாதிலேயே முடிந்து கவுன்சிலர்கள் சென்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தமிழன், தூய தமிழன், வானமுள்ள தமிழன் எத்தனை வழக்கு போட்டாலும் சந்திக்க தயார். நாங்கள் புரட்சித் தலைவர் துவங்கப்பட்டு அம்மா அவர்கள் வழங்கப்பட்டு இன்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆராய்க்கப்பட்டார்கள். கேட்க முடியாத தலைவர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் உங்க வார்டு கோரிக்கைகளை சொல்ல, ஆனா நீங்க பேட்சை கழட்டிட்டு வரணும், அப்பதான் நாங்க அடுத்த கூட்டம் நடைபெறும். தயவு செய்து வாங்க, இல்ல நாங்க சஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். சந்திக்க தயாரா இருக்கும் தலைவர்களே. அப்புறம் நான் நடவடிக்கை எடுக்கும்போது அன்பிற்கினிய சகோதரர் அவர்கள் வைத்த கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள் வரவேற்கிறது. RN ரவி அல்ல, அவர் RSS ரவி, பிஜேபி ரவி, எடப்பாடியுடைய கூட்டாளி கொள்ளைக்காரர்கள். அவர்களை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். கொள்ளை கூட்ட வகையறாக்கள் அராஜகம் ஒழிக.
கண்டிக்கின்றோம் அதிமுக கவுன்சிலர்களை கண்டிக்கின்றோம் எனக்கு சேர் வேணாம் சார், எனக்கு சேர்ல உட்கார முடியாது, என் உடல் வாங்க. பேச சொல்லுங்க, பேசுவோம் சார். எடப்பாடி பழனிசாமி அஞ்சு கவுன்சிலர் 26 கவுன்சிலர் வேலை நடக்கல. நீங்க ஒத்துழைக்கல, நாங்களும் சார் வாங்க. கெட்ட பேர் பண்றாங்க.